அந்த பரிமள தைலத்தை உன் வாழ்க்கையில நீ பயன்படுத்த கர்த்தர் உன்னை மகா பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து செல்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாங்கிட்டு இருக்கிற சாதாரணமான தைலம் இல்ல, வாங்கிட்டு இருக்கிற சாதாரணமான நாமம் இல்ல, இயேசுன்னு நாமம் சொன்னாலே ஹல்லேலூயா பிசாசுகள் நடுங்கும். பிரைஸ் காட். இந்த நாளிலும் சிறிது நேரம் கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஒருத்தரை ஒப்பு கொடுங்க. தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு வாசனை. ஹல்லேலூயா. வாசனை, ஸ்மெல். ஸ்மெல் தானே, வேற ஏதாவது இருக்கா? மனம். ஓகே. வாசனை வேற ஏதாவது இருக்கா? இங்கிலீஷ்ல சேவர், ஆர்டர், அரோமா, ஃபிளேவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வாசனை குறித்து வேதாகமத்திலிருந்து கர்த்தர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்கு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டு. யாரு? யாக்கோபும் ஏசாவும். ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செய்வான்? அபகரிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஏசாவின் இடத்துல தகப்பன் சொல்லுவார், நீ காட்டுல போய் வேட்டையாடி நீ எனக்கு ருசியா கொண்டுட்டு வா பதார்த்தத்தை, நான் புசித்து நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் இந்த ஈசாக்கு ஏசா கிட்ட சொல்லி அனுப்பி விடுவார். இது அம்மா கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அம்மா நேசிக்கிற பையன் யாரு? யாக்கோபு. அப்ப அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் நேசிக்கிற யாக்கோபுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அம்மா என்ன செய்வாங்க? அவனுக்கிட்ட எல்லா பதார்த்தங்களையும் செய்து சீக்கிரமா அனுப்பி விடுவாங்க. அப்போ ஈசாக்கு கேட்பான், இவ்வளவு சீக்கிரமா உனக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணிட்டாரா அப்படின்னு. ஆமான்னு சொல்லுவான். நீ மகன் ஏசாதானா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவான். அப்போ அவன் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக என்ன செய்வான்? வாசிங்க அந்த வசனத்தை. Praise the Lord. Hallelujah. அவனுக்கு ஒரு டவுட். வாய்ஸ் யாக்கோபுக்கு வாய்ஸ், ஆனா வந்திருக்கிறது ஏசா. Praise the Lord. அவனுக்கு ஒரு டவுட், அதை கிளாரிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிதான் என்ன செய்யறான்? கிட்ட வந்து முத்தம் கொடுக்கும்போது என்ன பண்றான்? முகர்ந்து பாக்குறான். இவனை விட இவங்க அம்மா யாரு? கிளவர். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸையும் என்ன செய்திருக்காங்க? போட்டு விட்டுட்டாங்க தம்பிக்கு. அவன் இந்த வாசனையை நுகர்ந்து பார்த்த உடனே என்ன பண்ணா? இது என் குமாரனுடைய வாசனை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் இப்படிதான் நம்ம வாசனை நுகர்ந்து பார்த்துதான் நம்ம ஆசீர்வதிக்க போறார். பிரைஸ் காட். அப்புறம் அதுக்கு நம்ம வயல்வெளிக்கு தான் போடுமா? அவன் நுகர்ந்து பார்த்து இது வயல்வெளியின் வாசனை, இது என் மகன்தான்னு சொல்லி என்ன செய்தான்? கண்டுபிடித்தான், ஆசீர்வதித்தான். இதை போலதான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அவருடைய பிள்ளைகளை அவன் நுகர்ந்து பார்த்து அந்த வாசனையின் மூலமாய் ஆசீர்வதிக்க போறார். அது என்ன வாசனை? அது என்ன வாசனை? யூசுவலி ஹியூமன் பீயிங் ஸ்டிங்ஸ். மனுஷங்கிட்ட என்ன வாசனை தான் இருக்கும்? இந்த ஸ்ப்ரேயை மட்டும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நார்மலியா குளிச்சுட்டு வந்துட்டோம், கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? சுய ரூபம் தெரிஞ்சிடும். மாமிசத்துல உள்ள வாசனை இதுதான். ஹல்லேலூயா. இந்த வாசனை அவரு நுகர்ந்து பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்லை. நம்மளை நுகர்ந்து பார்த்து நம்ம கிட்ட வீசுற வாசனைய பக்கத்துல இருக்க மனுஷனே அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்படித்தானே? பக்கத்துல இருக்கிற மனுஷனே நம்முடைய வாசனைய அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுதான் நாம யாரு? நாம யாரு? அதுதான் நினைச்சுக்கோங்க. who we are. ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது அடிக்கடி யோசிக்கணும், நான் யாருன்னு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கத்துல மனுஷன் கூட இருக்க முடியாது, அதுதான் நானு. பிரைஸ் காட்.
ஆண்டவர் இந்த வாசனையை நுகர்ந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம இந்த ஜென்மத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன வாசனை எதிர்பார்க்கார் நம்ம இடத்துல? அவருக்கு உகந்த வாசனை. என்ன வாசனை? யாக்கோபு அவருடைய பிள்ளைகளோடு அந்த ஏவியின் அந்த தேசத்திற்கு எதிரால குடியிருக்கும் போது மகள் யாரு? தீனாள் தீட்டுப்பட்டுருவா. அப்போ இந்த யாக்கோபுடைய 2 பிள்ளைங்க என்ன செய்வாங்க? லேவியும் சிமியோனும் அந்த தீட்டுப்படுத்தின அந்த தேசத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரையும் என்ன செய்வா? போய் கொன்று போடுவான். கொன்று போடும்போது தகப்பனார் யாக்கோபு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. என்னவா? கானானியரிடத்திலையும் பெர்சியரிடத்திலையும் என்ன செய்துட்டீங்க? நீங்க என் வாசனையை கெடுத்துட்டீங்க. எப்படி கெடுத்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. என்னுடைய சகோதரன் அடிக்கடி என்ன பார்த்து சொல்லுவார், பிரவீன் உனக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை என்ன செய்திடாத, கெடுத்துறாத அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு இருந்த நேம் அவங்க பிள்ளைங்க என்ன செய்துட்டாங்க? கெடுத்து போட்டாங்க. அப்போ இந்த வாசனை என்ன? அப்போ இதுல சொல்லப்பட்ட வாசனை என்ன? அவனுடைய நல்ல நேம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பேச போறாரு? வாசனை குறித்து. என்ன வாசனை? எப்படிப்பட்ட வாசனை நாம வீசுகிறோம்? எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை நாம வாழ்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படியாய் நம்ம பாக்குறாங்க? நம்ம சபை எப்படிப்பட்ட சாட்சியா இருக்குது? என் குடும்பம் எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறோம்? நம்முடைய வாசனை நாமே கெடுத்துட்டு இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அந்த உகந்த வாசனை இல்லாம என்ன செய்யப்பட மாட்டோம்? ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். அத படவும் முடியாது. எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை? வார வாரம் வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? இந்த வார்த்தை என்ன மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு? இதனால நான் எப்படிப்பட்ட வாசனையை நான் வீசுகிறேன்? எப்பவாது சிந்தித்தது உண்டா? என் பேர் எப்படி இருக்கு? என் பேர் எப்படி இருக்கு? எப்படி டேமேஜா இருக்கா? நல்ல பேரா? பிரைஸ் தி லார்ட். ஒரு வாசனை நுகரும்படி காத்திருக்கிறார். பிரைஸ் காட். என்கிட்ட இருந்து வெளிப்படுகிற வாசனையை கர்த்தர் நுகர்வார். மனுஷன் நுகர்ந்தானோ இல்லையோ, என் ஆண்டவர் நுகர்ந்துதான் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட வாசனை வீசி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுதா? என் சபை என் நிமித்தம் தூசிக்கப்படுதா? என் குடும்பம் என் நிமித்தம் தூசிக்கப்படுதா? எங்க அப்பா அம்மாக்கு நான் என் நிமித்தம் கெட்ட பேரா நல்ல பேரா? வாலிப பிராயத்துல எல்லாம் நம்ம ஊர்ல ஏதாவது தப்பு தண்டா பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. உடனே எங்க தாத்தா பட்டாளத்துல இருந்தாரு. பட்டாளக்காரருக்கு பேரனா அப்படின்னு சொல்லி எங்க போகும் பேரு? நம்ம செய்யற தப்புக்கு எங்க போகும்? ஆமா, அவருக்கு மேல போகும். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம செய்கிற ஒவ்வொரு தவறுதலுக்கும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேருக்கு அது தெரியுது? பிரைஸ் காட். அவர் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நிமித்தம். பிரைஸ் தி லார்ட். ஏன் நிமித்தம்? எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறோம்? கர்த்தருக்காக உகந்த வாசனையா இருக்கா? இல்ல இந்த பிள்ளைகள் தகப்பனுடைய பேரை கெட்டு பண்ணப்படுறது போல ஸ்டிங்கிங் ஸ்மெல்லா? எப்படிப்பட்ட வாசனையா வீசுகிறோம் என் ஆண்டவருக்கு? வேறொரு சம்பவம் உண்டு யாத்திரை ஆகமத்துல.
ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ரட்சிக்க கொண்டு வரும்படிக்கு மோசே அந்த தேசத்துக்கு அனுப்பி விடுவாங்க. அங்க போய் பார்வோன் இடத்துல போய் பரிந்து பேசுவான், என் ஜனங்களை போக விடு, அவர்கள் போய் என் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி போக விட சொல்லி பரிந்து பேசின உடனே பார்வோன் என்ன செய்வான்? பார்வோன் என்ன செய்வான்? பார்வோன் என்ன செய்வான்? விடமாட்டான். அப்புறம் ஏற்கனவே அவங்க செய்துகிட்டு இருந்த வேலைய கடினப்படுத்திடுவான். இதுக்கு முன்னாடி வைக்கோலாவது கொடுத்துக்கிட்டு இருந்தான் செங்கல் அறுக்கிறதுக்கு. இப்போ நீங்க அதே அமௌண்ட் செங்கலையும் அறுக்கணும், வைக்கோலை நீங்க தான் என்ன செய்யணும்? சேகரிக்கணும். வேலை பழுவ கூட்டுறான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக நீங்க எதையாவது செய்ய முற்படும் போதுதான் உங்களுக்கு பிஸியே ஜாஸ்தி வரும். நீங்க டெஸ்ட் பண்ணி பண்ண பாருங்களேன். இந்த டைம்ல நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல தான் யாராவது போன் பண்ணி பேசுவாங்க. அந்த டைம்ல தான் வேலை, கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு வரும். கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணும்போது அதுல இருந்து எப்படி விலக்க பண்ணலாம்னு என்ன செய்வான் பிசாசு? அது அவனுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படி போக விடுன்னு கேட்டப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? வேலை பழுவ கூட்டிட்டான். இந்த ஜனங்கள் போய் முறையிடுறாங்க பார்வோன் இடத்துல, எங்களுக்கு ஏன் இப்படி தீங்கு செய்யறீங்க? அவன் என்ன பதில் சொல்லுவான்? எந்த அதிகாரம் வசனம்? ஓகே. நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி இருந்த என்ன வாசனையை கெடுத்துட்டாங்க? என்ன வாசனையை கெடுத்துட்டாங்க? பார்வோனுக்கு முன்னாடியும் அவனுடைய அதிகாரிகளுக்கு முன்பாகவும் அவங்களுக்கு இருந்த ஒரு நல்ல வாசனை என்ன செய்துட்டாங்களா? இவங்க கெடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவங்க மேல அவங்களுக்கு கோபம், மோசேயின் மேல. இதுல குடிக்கப்பட்ட வாசனை என்ன? ஒரு நல்ல பேர். ஹல்லேலூயா. பிரவீன் சொன்னா நல்ல பேர். அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். என்ன சொல்லும் போது, ஒரு ஆளை ஒவ்வொருத்தர் நாமத்தை சொல்லும் போது என்ன செய்யணும்? இருக்க தருதல மாதிரி வீட்டுல குடும்பத்துக்கு ஆகாம அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. என் நிமித்தம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழணும், மகிழ்ச்சி அடையணும், அவருடைய நாமம் அதனால பிரஸ்தாபப்படணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உகந்த வாசனையாய் வீசணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட வாசனை வீச ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு உகந்த வாசனை வீசட்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க பிரதர்? எத்தனை பேர் சொல்லுவீங்க சிஸ்டர்? என் நிமித்தம் என் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யக்கூடாது? தூசிக்கப்படக்கூடாது. கிறிஸ்துமஸ்ல தான் இது நியூஸ் பேப்பர்ல வரும், கிறிஸ்து பிறப்பன்று சாராயம் விற்பனை அதிகரிப்பு. ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படுது பாருங்க. பிரைஸ் காட். கர்த்தர் எவ்வளவாக மகிழ்ந்து கொண்டிருக்கார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நாம. என் நிமித்தம் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுமே. எத்தனை பேர் யோசிப்பீங்க? அப்படிப்பட்ட நல்ல வாசனை நான் வீசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசனை வீசாம கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் வாசனை நுகர்ந்து பார்த்துதான் ஆசீர்வதிப்பார். நீ எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன் என்ன செய்யறான்? முகத்தை பார்க்கிறான். என் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவருக்கு தெரியும். தூரத்துல இருந்து அறிகிறவர். ஒரு பக்கத்துல வந்து பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வாசனை வீச நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, மனுஷன் தானே, மாமிசம் தானே, பலவீனம் உள்ள பாண்டம் தானே, சில நேரத்துல விழுந்து போவோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை விட்டு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசனி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம்
41வது வசனம் வாசிங்க. நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது எந்த வாசனை நிமித்தம்? சுகந்த வாசனை நிமித்தம் பிரியமாயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? நம்முடைய சுகந்த வாசனைய நுகரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மிடத்துல சுகந்த வாசனை வீசணும்னா நாம நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு அனுபவத்துல காணப்படணும். இருக்கிற அதே இடத்துல இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியாது? பண்ணிய என்ன செய்ய முடியாது? அழகுபடுத்தணும்னா அங்கிருந்து அந்த தொழியா செளியா அதுல இருந்து என்ன செய்யணும்? வெளியில கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துல நாம வரும்போதுதான் நம்ம மேல என்ன வாசனை வீசும்? சுகந்த வாசனை வீசும். அந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்து நம்ம மேல பிரியமா இருப்பார். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நம்ம மேல என்ன செய்யணும்? வாசனை வீசணும். நல்ல வாசனை வீசணும். அந்த நல்ல வாசனை வீசணும்னா இருக்கிற இந்த பழக்கத்திலேயே வைத்து கர்த்தர் என்ன செய்ய முடியாது? நம்மை அப்படி சுகந்த வாசனை வீச பண்ண முடியாது. இல்ல பிரதர், நான் அவங்க கூட தான் போனேன், நான் ஒண்ணுமே செய்யல. முடியாது. ஒரு நாள்ல நீயும் என்ன செய்வ? விழுந்து போவ. ஆபிரகாமை ஏன் கர்த்தர் அங்கேயே வச்சு ஆசீர்வதிக்க முடியல? முடியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாம். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல நாம இருந்தாலும் நாம யாரு? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மாதிரி 4, 10, 11 மாதிரி நானும் அவரோ மாதிரி நானும் இருந்துட்டு போனா என்னிடத்துல என்ன வாசனை வீசாது? சுகந்த வாசனை வீசாது. எனக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணணும். இந்த உலகத்திலிருந்து கரைப்படுத்தப்படாம நாம் புறப்பட பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் மேல இருந்து பார்க்கும் போது இந்த ஜனங்கள் தனித்தே வாசம் பண்ணுகிற ஜனம். அப்படிதான் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? என் ஜனங்கள் தனித்தே இருக்கிறாங்களே. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் நேசிக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தேவன் அன்பா இருக்கிறார். அதனால நாம என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அன்பா இருக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். எல்லாரோடையும் அன்பா இருக்கணும் தான், இல்லன்னு இல்ல, அன்பா இருக்கணும் கண்டிப்பா. ஆனா நமக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் அனுபவிக்க எனக்கு உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க. எனக்கு முடியாதுன்னு இல்ல, ஐ கேன். அதை என்னால என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். என்னை யாரும் கேட்க முடியாது, என்னால முடியும். ஆனா எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. அந்த அந்த எண்ணம் நமக்குள்ள வரும்போது பிரைஸ் தி லார்ட், இது எனக்கு தகுதியா இருக்க மாட்டேன். நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்னாடி நிற்கிறேனா என்ன ஒவ்வொரு நாளும், அப்பா இது எனக்கு தகுதி தானா? இது நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுதா? இது நிமித்தம் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுதா? நான் நல்ல வாசனை தான் வீசுகிறேனா? பிரைஸ் தி லார்ட். அங்கிருந்து பிக் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. இருக்கிற அதே இடத்துல இருந்து என்ன செய்யப்பட முடியாது. ஆமா, கர்த்தர் ஜனங்களில் மத்தியிலிருந்து என்ன செய்வாரு? புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, சுபாவத்துல ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அதை நீங்களே உணர முடியும்.
நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேனான்னு நீங்களே என்ன செய்யலாம்? அனலைஸ் பண்ணலாம். ஏன்? எனக்குள்ள சுபாவத்துல ஒரு மாற்றம், என் வாயின் வார்த்தையில நான் பேசுறதுல ஒரு மாற்றம் நானே உணர்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுபாவத்துல நடக்கையில ஒரு மாற்றம் எனக்கு தெரியும் நிச்சயமாய். பிரைஸ் தி லார்ட். அப்படி தெரிய வரும்போது நாம என்ன செய்யறோம்? பிரித்து எடுக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரித்து எடுக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை வாசனை வீச பண்ணுவார். சாக்கடைக்குள்ளே இருந்து என்னதான் சென்ட் அடிச்சாலும் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? சில நேரத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனாலும் ஏசி ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரும் பாருங்க. எப்பா, நான் வந்த புதுசுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம இருந்துட்டு வந்த அட்மாஸ்பியருக்கும் இங்க வந்ததுக்கும் என்னென்னலாமோ பண்ணி பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கிறீங்களா யாராவது? இல்லையா? நான் மட்டும்தானா? பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ளே இருந்து ஆண்டவர் நம்மளை வாசனை வீச பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அங்க இருந்து பிரித்தெடுக்கப்படணும். எந்த பாவத்துக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து என்ன பிக் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த இடத்துல இருந்து என்ன புறப்பட பண்ணுங்க. பிரைஸ் காட். அவர் புறப்பட பண்ண அவர் போதுமானவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாசனை அவருக்கு நுகர்ந்த வாசனையா இருக்கும்போதுதான் நம்ம மூலமாய் அவர் என்ன செய்வாரு? பிரியப்படுவார். நம்மள அவரு பிரியப்படுவார். நம்முடைய வாசனை அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மாமிசமான மனுஷன், விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் உள்ளவன் தான். ஆனா கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணு, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், எந்த பாவத்துல நான் விழுந்து கிடக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். அறிக்கை பண்ணும்போது இந்தந்த காரியம் இருக்கு, அந்தந்த காரியத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்வாரு? புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்? நான் அவருக்கு சுகந்த வாசனை வீசு. பிரைஸ் தி லார்ட். அவர் அதை நுகரணும். பிரைஸ் காட். அவர் நுகர்ந்து என் மேல பிரியமா இருக்கணும். என் பிரியமே ரூபவதியே. உன்னத பாட்டுல வசனம் இருக்கு, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஒரு பாடல் கூட உண்டு, கேட்டிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்படி சபையை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், என் பிரியமேன்னு. எவ்வளவு அன்போடு அழைச்சிருப்பாரு பாருங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு பாருங்க. பக்கத்துல வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற பேட் ஸ்மெல்ல பார்த்துட்டு உடனே பேக் ஸ்லைட் அடிக்கணுமா? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற நல்ல அந்த ஸ்மெல்ல பார்த்து இன்னும் அருகாமையில வரணுமா? பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறோம், எப்படிப்பட்ட வாசனை, எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்துல, நம்முடைய சொந்த தேசத்துல இருந்து அழைத்து வந்து வேலை விஷயமா வந்தாலும் வேலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா. எதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த நேரத்தை எப்படி எல்லாமோ செலவழிக்கலாமே. இந்த ஒரு நாள் தான் சிலருக்கு ஆஃப் இருக்கும், துணி வாஷ் பண்ண வேண்டி இருக்கும், வீட்டுல பேச வேண்டி இருக்கும், பர்ச்சேசிங் இருக்கும், என்னென்னலாமோ இருக்கும், எப்படி எல்லாமோ செலவழிக்கலாம். ஆனாலும் நாம ஏன் வருகிறோம்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வாசனை, என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாசனை வீச. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? இருந்து வாசனை வீச பண்ண முடியாது. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? புறப்பட பண்ணணும். எந்த பழக்கத்துல இருக்கிறோமோ அந்த பழக்கத்துல இருந்து புறப்பட பண்ணணும். ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மிடத்துல இருந்து எடுத்து போட கர்த்தர் என்ன செய்வாரு? உதவி செய்வார். அப்படி வாசனை வீசாம அவர் நம்மள பிரியமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம நல்ல வாசனை வீசாம அவர் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. அவர் நம்ம மேல பிரியமா இருந்தா அதுக்கப்புறம் வேற என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் என்ன வேணும்? அன்னாளுடைய கணவன் பேர் என்ன? எல்கானா. அன்னாளுக்கு குழந்தை இல்ல. அப்ப எல்கானா சொல்லுவான், 10 பிள்ளைகளை பார்க்கல நீ யாரு எனக்கு? என்ன அதிகம்? வசனத்தை படிங்க. எல்கானா, நான் உனக்கு அதிகம் அல்லவா? வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்?
ஆண்டவருடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? ஒரு மனைவிக்கு கணவனுடைய பிரியம் கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? ஒரு புருஷனுக்கு மனைவியுடைய பிரியம் கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய பிரியம் கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? Am I right? ஒரு அப்பாக்கு பிள்ளைகளுடைய பிரியத்தை விட வேற என்ன வேணும்? வீட்டுல வரும்போது அப்பாவை நேசிக்கிற ஒரு பிள்ளை இருந்தா அவர் எல்லா பாரமும் போயிடும். அவருக்கு தெரியுமா? வேலையில இருக்கிற பழுவெல்லாம். நேசிக்கிற ஒரு மகன் ஒரு மகளும் இருக்கும்போது வேற என்ன வேணும்? ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கும்போது வேற என்ன வேணுமுங்க? அண்ட சராசரங்களையும் படைத்த அகிலத்தையும் ஆளுகிறவர் என் மேல பிரியமா இருக்கிறார்னா அது ஒண்ணு போதாதா? பிரைஸ் தி லார்ட். என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் என் மேல பிரியமா இருந்தா போதும். அவரை என் மேல எப்படி பிரியமா வைக்கணும் அதை நம்ம யோசிச்சோம்னா வேற நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்கா மாறி போகும். அவரை என் மேல எப்படி பிரியமா வைக்க பார்க்கணும். நான் என் மேல நல்ல ஒரு ஸ்மெல் வரணும். அவர் அந்த சுகந்த வாசனையை நுகர்ந்து என் மேல பிரியப்படுவார். அவரை பிரியப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அது நம்ம யோசிக்கணும். அது நம்முடைய சிந்தையா இருக்கணும். ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துறது? அவருக்கு எப்படி செய்தா பிடிக்கும்? அது அவருக்கு என்ன பேசினா பிடிக்கும்? நான் எப்படி நடந்தா அவருக்கு பிடிக்கும்? அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோம்னு சொன்னா அவர் நம்ம மேல என்ன செய்வாரு? பிரியப்படுவார். அவர் நம்ம மேல பிரியப்பட்டா வேற என்னங்க வேணும்? அதே அதிகம். ஹல்லேலூயா. அதுதாங்க அதிகம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பிரியப்படுத்த என் சுகந்த வாசனையினால. ஹல்லேலூயா. என் சுகந்த வாசனையினால என் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். பிரைஸ் காட். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, என்னிடத்துல உமக்கு பிரியமில்லாத ஸ்மெல் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய வாசனை கெடுக்கிற எந்த காரியம் என்கிட்ட இருந்துன்னா அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனா கர்த்தர் நம்ம நிச்சயமா என்ன செய்வாரு? நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு வாசனையை கூட பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கடந்து செல்வோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை ஒரு உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். அடுத்தது வாசிங்க. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். சாலமோன் எழுதுறாரு பாருங்க. 3வது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 1:3. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். பிரைஸ் காட். இதுல பரிமள தைலம் என்ன? பரிமள தைலம் என்ன? நாமம். பிரைஸ் லார்ட். பரிமள தைலம் என்ன? உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளது. உமது நாமம் ஊற்றுண்ட. ஊற்றுண்டன poured ointment. அப்படி ஊற்றப்படுற. சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு. ஆரோனின் சிரசின் மேல ஊற்றப்படுகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இது என்ன சொல்றாரு? பரிமள தைலம் உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். எதை குறித்து வசனம் சொல்லுகிறது? சாலமோன் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிறார். எதை குறித்து எழுதியிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டின் சபைக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன? என்ன நாமம்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் உடகப்படுகிற நாமம் என்ன? இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க.
அந்த வாசனை, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது இருக்கிற வாசனை, பிரைஸ் காட், அதுதாங்க பரிமள தைலம். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எந்த நாமம்? இயேசு என்னும் நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னதான்? ஊற்றுண்ட பரிமள தைலம். What is that? அதுதாங்க ஆயின்மெண்ட். அதுதான் ஊற்றுண்ட பரிமள தைலம். என்ன இருக்கு? நம்முடைய வாயில கர்த்தர் வைத்திருக்கிறார். Praise the Lord. இயேசுவேன்னு நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் இறங்கி பதில் கொடுக்கிறது. தேவன் போதுமானவரா இருக்கிறார். அவருடைய அங்கலாய்ப்பே அதுதான். என்ன இயேசுவே நீ கூப்பிட்டு கேட்கவே இல்லையே. சீஷர்களை பார்த்து கேட்பாரு, நீங்க கூடவே இருக்கிறீங்க, என் நாமத்துல எதுவுமே கேட்கலையே. என் நாமத்துல நீங்க எவைகளை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும்படியாகவே அவைகளை நான் உங்களுக்கு செய்வேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதா மகிமைப்படும்படியாக அவர் செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன? ஊற்றுண்ட பரிமள தைலம், இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அதுதான் வாசனை. அந்த வாசனை எப்படி இருக்குமா? இன்பமான வாசனையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிமள தைலம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முப்பத்தி 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் ஐம்படி, வெள்ளை போளம் எவ்வளவு? 500 சேக்கல். அப்புறம் கருவாப்பட்டை அதில் பாதியாகிய 250. கருவாப்பட்டை எவ்வளவு? 250 சேக்கல். அப்புறம் சுகந்த வசம்பு எவ்வளவு? 250. அப்புறம் லவங்கப்பட்டை எவ்வளவு? 500 சேக்கல் எடையும். அப்புறம் ஒலிவ எண்ணெய் 1 குடமும். ஹல்லேலூயா. எடுத்து பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்கிறது. என்னெல்லாம்? 500 சேக்கல், 250 சேக்கல் கருவாப்பட்டை, வேற என்னது? சுகந்த வசம்பு, ஒலிவ எண்ணெய் 1 குடம். இதை எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. எப்படி செய்யணுமா? தைலக்காரன் கூட்டுகிறது போல. பிரைஸ் தி லார்ட். தைலக்காரன் கூட்டுகிறது போல நீ என்ன செய்? கூட்டு. தைலக்காரன் அதை கூட்டும் போது அது அவனுக்கு பிசினஸ். மோசே கூட்டும் போது அது நமக்கு வாசனை தருகிற பரிமள தைலம். ஹல்லேலூயா. அபிஷேக தைலம். அதே பெர்சன்டேஜ்ல, அதே கான்சென்ட்ரேஷன்ல மோசே பண்ணும்போது அது என்னது? அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. அது நம்மை அபிஷேகிக்கிறது. எது? ஆண்டவருடைய நாமம். இயேசு என்கிற நாமம் நம்மளை அபிஷேகிக்கிறது. நீ வார்த்தைக்கு வார்த்தை உச்சரித்து பாரு, உன்னை கர்த்தர் அபிஷேகத்தில் நடத்துவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊற்றப்பட்ட பரிமள தைலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசே இடத்துல நீ எதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு? எதை மாதிரி? தைலக்காரன மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணு. ஆனா நீ தைலக்காரன் ஒண்ணு இல்ல. வெளியில இருக்கிறவன் இயேசுன்னு நாமத்தை சொல்லுவான். ஆனா நீ சொல்றதுக்கு அவன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. நீ சொல்லும் போது அது உனக்குள்ள அபிஷேகத்தை உண்டு பண்ணும். பிரைஸ் காட். எந்த கான்சென்ட்ரேட்ல அவன் பண்ணானோ அதே கான்சென்ட்ரேட்ல நீ பண்ணு. அது அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. அது உன்னை பரிசுத்தப்படுத்தும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை அது மாற்றும். கர்த்தர் அதை மாற்றுவார். வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி பாரு. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிமள தைலம். ஹல்லேலூயா. இப்படிதான் தயாரிக்க பண்ணும்படி மோசேக்கு சொன்னார் ஆண்டவர். பிரைஸ் காட். நீ மோசேயா இருந்து இதை தயார் பண்ணு. ஹல்லேலூயா. சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு காரியங்களும் சுத்திகரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அபிஷேக தைலத்தை தயார் பண்ணு வீட்டில் இருக்கும்போது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரூம்ல இருக்கும்போது, தனியா இருக்கும்போது இந்த பரிமள தைலத்தை நாவினால் அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுமா? பிரைஸ் காட். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நேரம் அறிக்கை பண்ண நமக்குள்ள ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படும். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாமம் சாதாரணமான நாமம் அல்ல. பிரைஸ் காட். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில யோவானும் யாக்கோபும் சபைக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, அலங்கார வாசல்ல படுத்து கிடந்த அந்த பிறவி முடவனை எழுந்து நடக்க பண்ணின ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். அது தெரியுமா உங்களுக்கு? என்னிடத்துல நீ எதிர்பார்க்கிற பொண்ணோ வெள்ளியோ இல்ல. யாராவது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடி வந்திருந்தீங்கன்னா உன் எதிர்பார்ப்பை மாற்று மகனே. இயேசுங்கிற ஒரு நாமம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிமள தைலத்தை இன்னும் முதல் நீ ஊற்றி உன் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுப்பா. பிரைஸ் காட். முடங்கி எங்க இடத்துல முடங்கி கிடக்கிற, எந்த இடத்துல நீ விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல அந்த பரிமள தைலத்தை ஊற்று. பிரைஸ் காட். நாவினால் அறிக்கை பண்ணு. அது உன்னை அபிஷேகிக்கும். எழுந்து நடக்க பண்ணும். எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும். கூனியா இருந்தது போதும் மகனே, மகளே. ஆபிரகாமின் குமாரனாய் குமாரத்தியா இருக்கிற கர்த்தருக்காக உகந்த வாசனை வீசும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அவர் உன் மேல பிரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பிரைஸ் காட். அதுக்கு என் மேல சுகந்த வாசனை வீசணும். அந்த பரிமள தைலம் என் மேல ஊற்றப்படணும். பிரைஸ் காட். அது என்ன பரிமள தைலம்? ஊற்றுண்ட அவருடைய நாமம் இயேசு என்கிற நாமம். ஒரே நாமம். பூமியின் கீழே வானத்தின் கீழே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் அது இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்க பண்ணுகிற ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் தான். ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற ஒரே நாமம் இயேசு என்கிற ஒரு நாமம் தான். ஹல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணுவோம். வாழ்க்கையில கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தைலக்காரம் பண்றதுக்கு மோசே பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே கருவாப்பட்டதான், அதே ஒலிவ எண்ணெய்தான். பிரைஸ் காட். ஆனா நீ வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. நீ வித்தியாசமானவள். ஒப்புக்கொடு வாழ்க்கைய ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு. அதே பரிமள தைலத்தை அபிஷேக தைலமாய் மாற்ற என் தேவன் போதுமானவரா இருக்கு. அது வரைக்கும் நீ இயேசுன்னு சொன்னாலும் என்ன செய்யாது? ஒரு விஷயம் மாறாது. முதல்ல மோசேயை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உடைய அழைப்பை ஏற்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறப்பா. அப்ப நீ உச்சரிக்கிற ஒவ்வொரு நேரமும் அது உன் வாழ்க்கையில் அபிஷேகத்தை ஊற்றும். அது அபிஷேகத்துக்குள்ள நீ நடந்து வருவ. நீ அவன மாதிரி இவன மாதிரி இல்ல. நீ விசேஷமானவள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் யாரையும் போல இல்லைங்க. நான் விசேஷமானவன். கர்த்தர் என்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. I am a special man. I am a special woman. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் எல்லாரும் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. கர்த்தர் என்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைலக்காரன் கூட்டுறதுக்கு நான் கூட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே கான்சென்ட்ரேஷன் தான், அதே கண்டென்ட் தான். ஆனா நான் பண்ணும்போது அது அபிஷேக தைலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படி மாற்றுவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் செய்கிறது மாதிரி தானே ஆண்டவரே நானும் செய்கிறேன். இல்ல, நீ மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜனக்கூட்டத்துல இருந்து உன்னை பிரித்தெடுக்கணும். உன்னை பிரித்தெடுக்கப்படும் போது நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு செயலிலும் என் தேவனுடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். உன் வாசனையை சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. You are not a so called person. After all அப்படி இப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க விசேஷமானவர்கள். Praise the Lord. I'm not an ordinary person. I'm a special man. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். நம்மை போல ஒரு ஸ்பெஷலான ஒரு மனுஷனும் இந்த பூமியில கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஒருவேளை அந்த தைலத்தை அவன் வித்து நல்ல ஆஸ்தியோடு இருக்கலாம், அந்தஸ்தோடு இருக்கலாம், நல்ல பெரிய பெரிய வீடோடு இருக்கலாம். அதே தைலம் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவன் வித்து நம்ம சுகித்து இருக்கலாம். ஆனா மோசே வனாந்தரத்தில் நடக்கிறவரை போலதான் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அவன்கிட்ட இருக்கிற அபிஷேக தைலம் அதை உன்னை அபிஷேகப்படுத்தும். அதை உன்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்தை நீ வாஞ்சிக்கிறியா? பரிசுத்தப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை கண்டினியூ வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை எதனால? மோசே உண்டு பண்ணின அந்த பரிமள தைலத்தினால ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும்
பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், குத்து விளக்கையும், அதன் கருவிகளையும், தூப பீடத்தையும், தகன பலிபீடத்தையும், அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், தொட்டியையும், அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி, எதை வச்சு? தைலக்காரம் பண்ணினது போல நீ பண்ணுன்னு சொன்னாரு. அந்த பரிமள தைலத்தை வச்சு என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணுகிறான். பிரைஸ் காட். அவைகள் 29 வாசிங்க. எப்படி இருக்குதா? அந்த பரிமள தைலத்தை உன் வாழ்க்கையில நீ பயன்படுத்த கர்த்தர் உன்னை மகா பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து செல்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாங்கிட்டு இருக்கிற சாதாரணமான தைலம் இல்ல, வாங்கிட்டு இருக்கிற சாதாரணமான நாமம் இல்ல. இயேசுன்னு நாமம் சொன்னாலே ஹல்லேலூயா பிசாசுகள் நடுங்கும். விசுவாசிக்கிறியா? விசுவாசிகளால் செய்யப்படுகிற அடையாளங்கள் யாவரன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அதிலும் கூட அவருடைய நாமத்தை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை உச்சரித்து ஹல்லேலூயா, அந்த பரிமள தைலத்தை உச்சரித்து நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஜெயம் எடுக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? பிரைஸ் காட். இந்த பரிமள தைலம் தான் அபிஷேக தைலம். இந்த பரிமள தைலம் தான் அதை எல்லாம் என்ன செய்யுது? மகா பரிசுத்தமாய் மாற்றுகிறது. நான் பரிசுத்தமாய் மாறணுமா? அந்த நாம உச்சரிக்கப்படணும். என் வாழ்க்கையில, என் லைஃப்ல என்ன வச்சு இயேசுவின் நாம என்ன செய்யணும்? சுகந்த வாசனையாய் வீசணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு? மெருகூட்டி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மிடத்துல இருந்து என்ன செய்வாரு? எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எடுத்து போடுவார். அவருக்கு என்ன பிரியமா இல்லையோ அதை கர்த்தர் எடுத்து போடுவார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பார்வையில ஒருவேளை உங்களுக்கு முன்னாக நான் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தேன்னா நான் பெரிய பரிசுத்தனா இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா எப்படி பார்க்கணும்? அவரை வச்சு பார்க்கணும். அதுக்கு ஒரு வசனம் உண்டு, வாசிங்க. எந்த வசனம்? லேவியராகமம் 20:26 வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கணும். யாருக்கேற்ற? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம். நான் உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சா ஈஸியா இருந்துடலாம். ஆமா தானே? என் பார்வையில எல்லாருமே பாவிகளாதான் தெரிவாங்க. உங்க பார்வையில தெரியுறாங்களா? உங்க ஃப்ரெண்ட பார்த்தா இவன் பாவி அப்படின்னு தெரியுறாங்களா? தெரியலையா? அப்படியா? யாரையும் பார்க்கும்போது இவன் பாவி அப்படின்னு தெரியலையா? என்னங்க நீங்க? ஹல்லேலூயா. யாருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு வேணும்? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படி அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிக்கும் போதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். எனக்கு பக்கத்துல இருக்கிற பிரதரை நானும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன்னா நான் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிடுவேன், ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவேன்னு எனக்குள்ள தோணும். ஆமா தானே? அச்சீவ் பண்ணிடுவேன்னு தோணும். நான் அப்போ என்னுடைய பார்வை, என்னுடைய இதெல்லாம் பெரிய பரிசுத்தவான் மாதிரிதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கேற்ற பரிசுத்தம். பிரைஸ் காட். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படி பார்க்கும் போதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உமக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. நான் எத்தனை % இன்னும் மாறணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். யாரை பாருங்க? ஏசப்பாவை பாருங்க. அந்த நாமத்தின் வாசனை என்ன? இயேசு பரிமள தைலம். அந்த பரிமள தைலத்தின் வாசனை என்ன? பரிசுத்தம். ஹோலி. பிரைஸ் தி லார்ட். அந்த ஹோலினஸ்க்குள்ள யாருக்கு ஏற்ற ஹோலி? என் ஆண்டவருக்கு ஏற்ற, ஏசப்பா கேட்ட ஹோலி. பிசாசு என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா சொல்றார். பிரைஸ் காட். உங்களில் குற்றம் இல்லாதவன் முதல் கல்லறிய கடவன் சொல்லிட்டு நானும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அவரை கல் எறியணும்னா யாருதான் எரிய முடியும்? நம்மள முதல்ல கல் வரணும்னா அவர்கிட்ட இருந்து வந்துட்டா நான் எரியறேன், நீங்க எல்லாரும் எரிங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம கேதி அதோ கேதிதான். இன்னைக்கு இங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்க முடியாது. அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பிரைஸ் காட் அதெல்லாம் பார்க்காதீங்க. பிரைஸ் காட். என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அந்த அப்படிப்பட்ட வாசனை என்னிடத்துல வீசணும் ஆண்டவரே.
Praise the Lord. Hallelujah. கர்த்தர் அந்த பரிமள தைலத்தை உங்ககிட்ட தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பரிமள தைலம் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை நீங்க உச்சரிக்க மோசேயை போல ஒப்பு கொடுங்க. ஏன்னா தைலக்காரனும் மோசையும் ஒண்ணு இல்ல. யாரா இருக்கிறீங்க? எதற்காக நாமத்தை உச்சரிக்கிறீங்க? ஒரு விடுதலைக்காக, ஒரு பலவீனத்துக்காக உச்சரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறீங்களா? இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எதற்காக ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காகவா? இந்த வேலையில சம்பளம் கிடைக்கணும்னுக்காக தான்? நல்ல ஒரு விசா கிடைக்கணும்னுக்காகவா? எதுக்காக அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறீங்க? அவரை வாஞ்சிக்கிற அதெல்லாம் அப்பாட்டு இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆனா நம்முடைய வாஞ்சை எதா இருக்கணும்? ஆண்டவரை நேசிக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட பரிமள தைலம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய நாமத்துல வல்லமை இருக்கு. அவருடைய நாமத்துல விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சும்மா இல்ல. ஹல்லேலூயா. பிசாசுகள் நடுங்குற நாமம். Praise the Lord. பவுல் இப்படிதான் அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தும் போது ஒரு மந்திரவாதி என்ன செய்வான்? இயேசுவின் நாமத்துல அந்த பிசாசை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதை என்ன செய்திரும்? பலாத்காரம் பண்ணி போட்டு. அது சொல்லும், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். யாரா இருக்கிறோம்? உச்சரிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. யாரா இருக்கிறோம்? மோசேயை போல. Praise the Lord. அல்லனா அவனுக்கு தெரியும் நீ யாரு, எந்த ரூட்ல இருக்கிற, எப்படி அனுபவத்துல இருக்கிற, இருந்துகிட்டு நீ என்ன சொல்ற. உன்னையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும்ன்றான். Praise the Lord. அவன் அப்படிதான் சொன்னான். பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். Praise the Lord. நம்ம என்ன செய்யணும்? பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஜனக்கூட்டத்தில் இருந்து இல்லாம அதுல இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாசனை என்ன செய்வாரு? நுகருவார். Praise the Lord. நம்ம மேல அந்த பரிமள தைலத்தை ஊற்றுவார். Praise the Lord. அந்த வாசனை பரிசுத்தமாகி அந்த வாசனை நம்ம மேல வீச பண்ணுவார். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு நேரா என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் கடந்து. இப்பொழுது someone can point out you. யாராவது ஒரு காரியத்துல ஒண்ணு என்ன செய்யலாம்? பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஆனா இதே பாயிண்ட் அவுட் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இருக்காதுங்க. Praise God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த காரியத்துல இன்னைக்கு உங்களை மட்டம் தட்டுறாங்களோ அதே காரியம் அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க இப்ப இல்ல. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? Praise the Lord. அப்ப இப்ப இருக்கிற இந்த பின்மாற்றமான இந்த பிரியமில்லாத காரியமும் அடுத்த வருஷம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவா. அவர் தம்முடைய நாமத்தை ஊற்றுண்ட பரிமள தைலத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, இந்த நாமத்தை எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீங்க. Praise the Lord. நாமத்தை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி இயேசுன்னு சொல்லி எனக்கு ஒரு விடுதலையுமே இல்லைன்னு சொல்லி வராதீங்க. ஒப்பு கொடுங்க. Praise the Lord. நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அந்த வசனம் எடுத்தீங்களா? பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். Praise God. என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. என்னது ஊற்றுண்ட பரிமள தைலம்? இயேசு என்கிற நாமம். அதன் வாசனை என்ன? பரிசுத்தம். Praise the Lord. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்க. யாருடைய பரிசுத்தம்? ஆண்டவருக்கா ஏற்ற அவருடைய, மனுஷனுடைய பரிசுத்தம் அல்ல. உங்களுக்கு எனக்குரிய பரிசுத்தம் வேண்டாம், இல்ல எனக்கு உங்களுக்குரிய பரிசுத்தம் வேண்டாம். அப்படின்னா ஈஸியா எப்பவோ அச்சீவ் பண்ணிடலாம். Praise the Lord. நான் செய்கிற மாதிரி தவறு நீங்க செய்கிறது இல்ல, நீங்க செய்கிற தவறு நான் செய்கிறது இல்ல. நமக்கு என்ன பரிசுத்தம் வேணும்? ஏசப்பாவுக்கு ஏற்ற பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும். Praise the Lord. அதை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் போல நாளைக்கு இருக்க போறது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளைக்கு போல நாளைக்கு இருக்க போறது இல்ல. Definitely, I believe that. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொடுப்பார். அவர் சும்மா இல்ல, அவருடைய இரத்தத்தையே நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார்.
இப்படி அவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம சாதாரணமான ஆட்கள் இல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் காட். அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம். பிரைஸ் காட். அந்த நாமத்தை நீ உச்சரிக்க. பிரைஸ் தி லார்ட். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், நீ எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு எதிரடையா தோன்றுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். எதிர்வரை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அந்த நாமத்தை அறிக்கை பண்ணு. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல